ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை கொண்டு வரவுள்ளதாக தகவல். அரசு ஊழியர்கள் அறிவித்துள்ள வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். நிதி நிலைமை சீரானதும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சங்கத்தினரை முதலமைச்சர் அழைத்து பேச கோரிக்கை. நிதியமைச்சர் கூறிய காரணங்களை ஏற்க முடியாது என்று ஜாக்டோ ஜியோ அறிக்கை. நாளை பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது. போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை பாயும் என்று தலைமை செயலாளர் எச்சரிக்கை. மூன்றாவது முறை பிரதமரானதும் மூன்றாவது பொருளாதார வலிமை மிக்க நாடாக இந்தியா மாற்றப்படும். அபுதாபியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வாக்குறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் ஆளுநர் தவறாக நடந்து கொண்டதாக அண்ணாமலை கூறியதால் பாஜகவினர் அதிர்ச்சி. கிடையாது. ஆனா திமுகவினுடைய உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. சபாநாயகரை ஆளுநர் என்று அண்ணாமலை கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். உலகம் முழுவதும் இன்று அன்பை பரிமாறிக்கொள்ளும் காதலர் தினம் கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் ரோஜாக்களின் விலை பல மடங்கு உயர்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.